வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்றது. கழக நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகாசி மேற்கு ஒன்றிய கழகம் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது 3/5/2025 அன்று விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் சிவகாசி மேற்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட பூத் எண் 118 முதல் 123 வரை செங்கமல நாச்சியார்புரம் வடக்கு தெரு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் முன்பு வைத்தும், பூத் எண் 124 முதல் 131 வரை சாரதா நகர் சுந்தரமஹாலில் வைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? இந்த மாவட்டத்துக்கு சிவகாசி பகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க? எங்கு பார்த்தாலும் கரப்ஷன் எங்கு பார்த்தாலும் நடக்குது. யாருக்கும் ஓசியா ஒரு வேலை நடக்கல. ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு கஷ்டப்படுற மக்களை துன்புறுத்துகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுகவுக்கு சரியான பாடம் கொடுத்துங்கள். ஏமாற்றி ஓட்டு வாங்குவதை ஒதுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில 10 வருஷத்துடைய ஆட்சியிலே நான் விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக, சிவாஜி பகுதி மக்களுக்காக ஆற்றிய திட்டங்களை பொது மேடையில் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். நான் வருகிறேன். திமுக வர்றதுக்கு தயாரா? யாரும் தயாரா இருந்தால் காலம் நேரம் குறியுங்கள். பொது மேடையிலே அறிவார்ந்தவர்கள் மத்தியிலே பேசுவோம். அதிமுக ஆட்சியில் நான் கொண்டு திட்டங்களை சொல்கிறேன். நீங்கள் கொண்டு திட்டங்களை சொல்லி பேசுங்கள். மக்கள் முடிவெடுக்கட்டும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் கொண்டு திட்டங்களை நான் சொல்லி பேசுகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா திட்டங்களும் வெள்ளையடிக்கப்பட்ட திட்டங்கள், எல்லா திட்டங்களும் கொள்ளடிக்கப்பட்ட திட்டங்கள். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். ஆகவே திமுக எதுவுமே செய்யவில்லை. இருப்பதை கெடுத்திருக்கிறது, இருப்பதை செயல்படாமல் ஆக்கியிருக்கிறது. அதிகாரி